தினமொரு வசனம். ஓசியா 11 வசனம் 4. மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளால் நான் அவர்களை இழுத்தேன். அவர்கள் கழுத்துகளின் மேல் இருந்த நுகத்தடியை எடுத்து போடுகிறவரைப் போல் இருந்து அவர்கள் பட்சம் சாய்ந்து அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தேன். தந்தை வெறுக்கின்ற தவறு ஒன்றை செய்த மகன் குற்ற உணர்வினாலும் பய உணர்வினாலும் தாக்கப்பட்டு தந்தையின் பார்வையை விட்டு தூரமாக போய் ஒளிந்து கொள்கிறான். தந்தையோ அவனை தேடி அலைந்து கண்டுபிடிக்கிறார். அன்பான வார்த்தைகளை பேசி தான் அவனை வெறுக்கவில்லை என்ற நிச்சயத்தை அவனுக்குள் உருவாக்குகிறார். அங்கே மகன் பய உணர்வும் தயக்க உணர்வும் நீங்கி தந்தையுடன் திரும்புகிறான். நாம் பரம தந்தையாகிய தேவனுக்கு பிரியமற்ற செயல்களை செய்யும் போது குற்ற உணர்வு நம்மை பாதித்து தேவன் நம்மை விட்டு விலகி போய்விட்ட உணர்வு ஏற்படும். தேவ பிரசன்னத்தை உணர முடியாமல் மனம் அமைதி இழக்கும். ஆனால் நம்முடைய தவறு தேவனை நம்மை விட்டு விலகச் செய்யவில்லை, நம்மைத்தான் தேவனை விட்டு வெகு தூரம் விலகி போக செய்து விடுகிறது. தேவ அன்பை குறித்து 1000 தான் அறிந்திருந்தாலும் குற்ற உணர்வின் தாக்குதல்கள் நம்மை தேவனுக்கு தூரமாக்கிவிடும். ஆனால் தேவ ஐக்கியத்தை இழந்த உணர்வினால் நாம் மனஸ்தாபப்படும் போது தேவன்தான் நம்மை தேடி வருகிறார். ஏதாவது ஒரு விதத்தில் அவர் நம்மை வெறுக்கவில்லை என்பதை நாம் நிச்சயப்படுத்தும் விதத்தில் நம்மில் செயல்படுகின்றார். அவர் தம்முடைய அன்பின் பிரசன்னத்தை நமக்கு வெளிப்படுத்தி நாம் அவரோடு மீண்டும் இணைந்து கொள்ளும்படி செய்கின்றார். இதுதான் தேவ அன்பின் ஆழம். ஆம், நாமாக அவரை தேடிச் சென்று ஒப்புரவாகும் திடனோ நம்பிக்கை உணர்வோ நம்முடைய இதயத்திற்கு இல்லை. நம்மேல் கொண்ட அன்பினால் தேவன்தான் தம்முடைய கிருபையின் ஆற்றலினால் நம்மை தம்முடைய பக்கமாக இழுத்து கொள்கிறார். கெட்ட குமாரன் குற்ற உணர்வினால் தாக்கப்பட்டதன் விளைவாக அவன் தன்னுடைய தந்தையிடம் போய் தன்னை வேலைக்காரனாக ஏற்றுக்கொள்ளும்படி வேண்டினான். ஆனால் அந்த தகப்பனோ அவனை சொந்த மகனாக ஏற்றுக்கொண்டான். அத்துடன் இல்லாமல் மகனுக்காக நல்ல உடை, காலணிகள், மோதிரம், நல்ல விருந்து யாவற்றிற்கும் ஏற்பாடு செய்தான். அதன் மூலம் மகனை குற்ற உணர்வின் பிடியிலிருந்து விடுவித்து தந்தையின் அன்பையும் மனதுருக்கத்தையும் மன்னிக்கும் மனோபாவத்தையும் அறியும்படி செய்தான். தேவனும் நம்முடைய வாழ்வில் இப்படியே செய்கின்றார். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் தேவ ஐக்கியத்தில் நிலைத்து இருப்பவராகவும் சரியான வழியில் நடப்பவர்களாகவும் வேதத்தை பின்பற்றுபவர்களாகவும் வாழ கிருபை பாராட்டும். ஆமீன்.